வீடியோவில் நம்ம அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங் இந்த பேப்பர் செம் 2ல் வருது. இதில் வர இம்பார்ட்டன்ட் 5 மார்க் அண்ட் 10 மார்க் பார்த்துட்டு எப்படி வந்து ஒரு ஆன்சர் எழுதுது 5 மார்க்காக கேட்டிருந்தாங்கன்னா 10 மார்க்காக கேட்டிருந்தாங்கன்னா அப்படின்றத தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஹாய் ஆல், வெல்கம் டு பிஎட் ஸ்டடி மாஸ்டர் சேனல். இந்த வீடியோவில் வில் பி சீயிங் த இம்பார்ட்டன்ட் 5 மார்க் அண்ட் 10 மார்க் கொஷின் வித் ஆன்சர் ரைட்டிங் ஃபார்மேட். ஃபஸ்ட்டு நம்ம 5 மார்க் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்குக்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அசஸ்மெண்ட் ஃபார் பெட்டர் லேர்னிங். அதை பற்றி டிஸ்கிரைப் பண்ண சொல்கிறாங்க. சிறந்த கற்றலுக்கான மதிப்பீட்டின் முக்கியத்துவத்தை விளக்குக. நெக்ஸ்ட்டு எக்ஸ்பிளைன் த மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி. மைய போக்கின் அளவைகளை விளக்குக. ரேங்க் கார்ரிலேஷன் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்க. தரவரிசை ஒட்டுறவை விளக்குக. அப்புறம் அட்வான்டேஜஸ் ஆஃப் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டேட்டா. தரவுகளை வரைபடங்கள் மூலம் எடுத்துரைப்பதன் நன்மைகளை வந்து பட்டியலிட சொல்கிறாங்க. கம்மிங் டு த எஸ்ஏ டைப் ஒரு 10 மார்க் கொஷின்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு அசஸ்மெண்ட் ஃபார் பெட்டர் லேர்னிங் அதை பற்றி டிஸ்கிரைப் பண்ண சொல்கிறாங்க. ஸோ 10 மார்க்லேயும் கேட்கலாம், சில கொஷின் நீங்கள் 5 மார்க்லேயும் கேட்கலாம். அதை வந்து 5 மார்க்கில் கேட்டாங்கன்னா கொஞ்சம் ஷார்ட் பண்ணி எழுதணும். அதே 10 மார்க்கில் கேட்டிருந்தாங்கன்னா யூ ஹாவ் டு ரைட் 4.5 pages to 5 pages கூட நீங்கள் எழுதலாம். ஆர் சாய்ஸில் ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் ஸ்டூடெண்ட் போர்ட்ஃபோலியோ. மாணவர் செயல்பாட்டு தொகுப்பு இல்லைனா ரிஃப்ளெக்டிவ் ஜர்னல், மாணவர்களின் பிரதிபலிப்பு நாளேடு, இதை பற்றி எழுத சொல்கிறாங்க. அப்புறம் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் போர்ட்ஃபோலியோ, மாணவர் செயல்பாட்டு தொகுப்பின் பல்வேறு வகைகளை விளக்குக. டிராபேக்ஸ் ஆஃப் த பிரசன்ட் அசஸ்மெண்ட் சிஸ்டம், தற்போதைய மதிப்பீட்டு முறையின் குறைபாடுகளை விவாதிக்க. Next, define portfolio. List out the various types of portfolio and their uses. மாணவர் செயல்பாட்டு தொகுப்பு என்றால் என்ன, அதன் பல்வேறு வகைகள் மற்றும் அவற்றின் பயன்பாடுகளை பட்டியலிடுக. அடுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண சொன்னாங்கனாலே நீங்கள் வந்து அந்த டேபிளர் காலம் போட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டணும். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃப்ரம் த குவார்டைல் டிவியேஷன் டிஃபரன்ஸ் பண்ணி காட்ட சொல்கிறாங்க. தர விளக்கத்திற்கும் கால்மான விளக்கத்திற்கும் உள்ள வேறுபாடு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, வேரியஸ் இஷ்யூஸ் இந்த ப்ரெசன்ட் எஜுகேஷனல் சிஸ்டம், தற்போதைய கல்வி மதிப்பீடு முறையில் காணப்படும் பல்வேறு பிரச்சனைகளை மட்டும் பற்றி எழுதணும். வேரியஸ் அசஸ்மெண்ட் என்ஹான்ஸ் கான்ஃபிடன்ஸ் இன் லேர்னிங், ஜஸ்டிஃபை. இது ஒரு அப்ளை டைப் ஆஃப் கொஷின் மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ஆனால் நீங்கள் வந்து இதுக்கு என்ன பாயிண்ட்ஸ் எழுதணும்னா, எப்படி வந்து நிறைய அசஸ்மெண்ட் நம்ம யூஸ் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸோட கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, அது நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, அதை நீங்கள் என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கான்ஃபிடென்ட் ஆவாங்க. ஸோ பல்வேறு மதிப்பீடுகளில் கற்றல் தன்னம்பிக்கையை மேம்படுத்துகின்றன, நியாயப்படுத்துக. ஸோ அது எப்படி வந்து அதை கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் பண்ணுது, அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதணும். நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த மீடியன் ஆஃப் த ஃபாலோயிங் அன்குரூப்டு ஸ்கோர்ஸ். இந்த நம்பர்ஸ்க்கு பின்வரும் தொகுக்கப்படாத மதிப்பெண்களுக்கான இடைநிலையை கண்டறிய அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் மீடியன் கண்டுபிடிக்கணும். நம்ம பிஎட் ஸ்டடி மாஸ்டர் நோட்ஸ்லேயும் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்த்து நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ புக்ஸில் கொடுத்துருக்க அதே ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி தான் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு கம்மிங் டு த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இது வந்து எய்தர் 10 மார்க்கில் இல்லைனா 5 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. இதெல்லாமே முன்னாடி நான் ரீட் பண்ண கொஷின்ஸ் தான். ஸோ பட் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு தரோவ் பண்ணிடுங்க, மற்றதை கான்சென்ட்ரேட் பண்ணாமல் இந்த கொஷின்ஸ், இந்த செட் ஆஃப் கொஷினை தரோவ் பண்ணிடுங்க யூனிட் 5 பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம எப்படி வந்து ஒரு 10 மார்க்கை எப்படி ஆன்சர்ஸாக எழுதுறது. ஸோ ஃபஸ்ட்டு கொஷின், இந்த டாபிக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம், இந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட் போர்ட்ஃபோலியோ, அது வந்து இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு இதை பார்த்துடலாம். ஸ்டூடெண்ட் போர்ட்ஃபோலியோ கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு இன்ட்ரோ கொடுத்துருங்க. ஆஸ் ஐ ஆல்ரெடி மென்ஷன், எந்த ஒரு எஸ்ஏ டைப்புக்கும் இன்ட்ரோவும் இருக்கணும், கன்க்ளூஷனும் இருக்கும். இன்ட்ரோவில் அதை பற்றி கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எழுதுங்க. சிஸ்டமேட்டிக் கலெக்ஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க்கு, பர்பஸ்ஃபுல் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம், இட் ஷோஸ் எஃபர்ட், ப்ராக்ரஸ், அச்சீவ்மெண்ட் அப்படின்னு. ஸோ இதே பாயிண்ட்ஸ் தான் நீங்கள் வந்து பிஎட் ஸ்டடி மாஸ்டரில் நோட்ஸ் வாங்கியிருந்தா அதுலேயும் இருக்கும்.
அதே பாயிண்ட்ஸை நான் கொஞ்சம் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான். ஸோ இதே தான் நீங்கள் எக்ஸாம்லேயும் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மெயின் ஹெட்டிங்ஸ் இல்லையா இருக்கு இல்லையா, ஸோ அது யூ ஹாவ் டு கலர். கலர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்ல. இல்லைனா நீங்கள் ஹெட்டிங் எழுதி அண்டர்லைன் கூட பண்ணிக்கலாம், இல்லை பாக்ஸ் மாதிரி கூட போட்டுக்கலாம், ஜஸ்ட் ஃபார் த நீட் ப்ரெசன்டேஷனுக்கு மட்டும். கண்டென்ட்ஸ் ஆஃப் அ போர்ட்ஃபோலியோ அதில் என்னென்ன இருக்கும், கிளாஸ் ரூம், கிளாஸ் ஒர்க் அண்ட் ஹோம் ஒர்க்கு, அசைன்மெண்ட், டெஸ்ட்டு, ட்ராயிங்ஸு, லேப் அண்ட் ஃபீல்ட் ரிப்போர்ட்ஸு, செல்ஃப் அண்ட் பியர் அசஸ்மெண்ட்டு, டீச்சர் அண்ட் அப்சர்வேஷன் அண்ட் ஃபீட்பேக்கு, ஆசிரியர் கவனிப்பு பின்னூட்டம், சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட், சான்றிதழ், சாதனைகள், இது எல்லாமே வச்சுருப்பாங்க ஒரு போர்ட்ஃபோலியோவில். நெக்ஸ்ட் கம்மிங் டு த டைப்ஸ் ஆஃப் போர்ட்ஃபோலியோ. செயல் தொகுப்பின் வகைகள் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் போர்ட்ஃபோலியோ, பணி செயல் தொகுப்பு, ஷோகேஸ் போர்ட்ஃபோலியோ, சிறப்பு படைப்புகளின் செயல் தொகுப்பு. அசஸ்மெண்ட் போர்ட்ஃபோலியோ அப்படின்றது வந்து மதிப்பீடு பற்றின செயல் தொகுப்பு. எலக்ட்ரானிக் அப்படின்றது மின்னணு, அது பார்த்தீங்கன்னா டிஜிட்டலாக ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க, ஒரு டாக்குமெண்ட்டாவோ ஃபோட்டோவாவோ பிபிடியாவோ இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு டிசைனிங் போர்ட்ஃபோலியோ அசஸ்மெண்ட், செயல் தொகுப்பு மதிப்பீட்டை வடிவமைத்தல். எப்படி நீங்கள் அதை டிசைன் பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு எதுக்காக நீங்கள் போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணுவீங்க அதை டிசைட் பண்ணிக்கோங்க. உங்களோட லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸை ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் த க்ரைட்டீரியா அண்ட் ரூபிக், எதை வச்சு நீங்கள் அளவுகோல் உங்களுக்கான அந்த க்ரைட்டீரியாவை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. என்ன ஆக்டிவிட்டி யூஸ் பண்ண போகிறீங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க, ஸ்டூடெண்ட்ஸை பார்ட்டிசிபேட் பண்ண வைங்க. ஸோ அடுத்து பீரியாடிக்காக அதை ரிவ்யூ பண்ணிட்டே இருங்க. அப்புறம் ஃபீட்பேக், மார்க்ஸ் ஆர் கிரேட்ஸ் கொடுத்துட்டு போகலாம். இதோட ப்ளஸ் மைனஸ் எழுதிருங்க. ஸோ எந்த ஒரு டாபிக் எடுத்தாலும் அதோட அட்வான்டேஜஸ் அண்ட் லிமிட்டேஷன் ஆர் டிஸ்அட்வான்டேஜஸ் எழுதிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு இன்னும் பெரிய கண்டென்ட்டாக அது தெரியும். ஸோ அட்வான்டேஜஸ்னால் அது கண்டினியூஸ் ப்ராக்ரஸ் அண்ட் செல்ஃப் அசஸ்மெண்ட் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியை சொல்லுது. இட் ஐடென்டிஃபைஸ் த ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம், ஸோ இதெல்லாம் எழுதணும்னு இல்லை. ஸோ யூ ஜஸ்ட் ஃபோக்கஸ் ரைட்டிங் ஆன் 5 பாயிண்ட்ஸ் லிமிட்டேஷன்ஸ்க்கும் எழுதலாம். ஆனால் இது டைம் கன்சியூமிங். இது வந்து ஸ்டோரேஜ் நீடட், மே பிகம் சப்ஜெக்டிவ் வித்தவுட் கிளியர் ரூபிக் அப்படின்றத எழுதிருங்க. அதுக்கு கன்க்ளூஷன் கொடுத்தீங்கன்னா இட் வில் பிகம் அ கம்ப்ளீட் எஸ்ஸே. நெக்ஸ்ட்டு செகண்ட் எஸ்ஸே பார்த்தீங்கன்னா ட்ராபேக்ஸ் ஆஃப் த ப்ரெசன்ட் அசஸ்மெண்ட் சிஸ்டம். இப்போ இருக்க மதிப்பீட்டு முறையில் உள்ள குறைபாடுகள். ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரோ கொடுத்துருங்க முன்னாடி சொன்ன மாதிரியே. நெக்ஸ்ட்டு ட்ராபேக்ஸ், என்னென்னலாம் ட்ராபேக்ஸ். இன்ட்ரோவில் யூ கேன் ரைட் அபவுட் சிசிஇ, ரிட்டன் எக்ஸாம்ஸ் எதனால நம்மளுக்கு ஒத்து வர மாட்டேங்குது, இதோட மெயினான எய்ம் என்ன, ஆனால் ப்ராக்டிக்கல் லிமிட்டேஷன்ஸும் இருக்குது அப்படின்றத பற்றிலாம் எழுதிருங்க. சிசிஇயில் இருக்க ட்ராபேக்ஸ், அப்புறம் ட்ராபேக்ஸ் ஆஃப் த ரிட்டன் எக்ஸாம். ஸோ இதை நீங்கள் ஒரு பாயிண்ட்ஸ் 1, 2, 3ன்னு போட்டு எழுதலாம், இல்லை புல்லட் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு எப்படி ப்ரெசென்ட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி எழுதிருங்க. ஸோ சிசியை பொறுத்த வரைக்கும் லேக் ஆஃப் டீச்சர் பார்ட்டிசிபேஷன், அதுக்கப்புறம் ஹெவி டீச்சர் ஒர்க்லோட், ஓவர் க்ரௌட் கிளாஸ் ரூம்க்கு இது கஷ்டமாக இருக்கும். அண்ட் சப்ஜெக்டிவ், லேக் ஆஃப் யூனிஃபார்மிட்டி இருக்காது, ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகுது, கிரேட்ஸ் வித்தவுட் ரியல் ப்ரொஃபிஷியன்சி தரப்படுது. ஸோ வந்து ட்ராபேக்ஸ் ஆஃப் த ரிட்டன் எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா எண்டில் பண்ணுறதுனால எண்ட் ஓரியன்ட் அசஸ்மெண்ட், எக்ஸாம் ஃபியர் க்ரியேட் ஆகுது ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட. அண்ட் மனப்பாட முறை தான் அதிகமாக இருக்குது. ஹையர் ஆர்டர் எபிலிட்டிஸ் வந்து நெக்லெக்ட் பண்ணப்படுது. அதாவது ஒரு விஷயத்தை எப்படி அப்ளை பண்ணுறாங்க, எப்படி அனலைஸ் பண்ணுறாங்க, ஒன்றை எப்படி க்ரியேட் பண்ணுறாங்க, அதெல்லாம் நம்ம செக் பண்ணுறதில்ல. ஒரு புக்கிஷ் நாலேஜ், ஒரு புக் மாதிரி இருக்க ஒரு ஸ்டூடெண்ட்டை தான் நம்ம உருவாக்குறோம். அண்ட் லேக் ஆஃப் அப்ஜெக்டிவிட்டி அண்ட் அபிலிட்டி, அப்புறம் நெக்லெக்ட் ஆஃப் கிரியேட்டிவிட்டி, ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் அசஸ்மெண்ட் ஃபார் பெட்டர் லேர்னிங், சிறந்த கற்றலை ஊக்குவிப்பதற்கான மதிப்பீடு. ஸோ அதுக்கும் ஒரு இன்ட்ரோ. அசஸ்மெண்ட் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ், இட் இம்ப்ரூவ்ஸ் த டீச்சிங் அண்ட் லேர்னிங், இட் கிவ்ஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஃபீட்பேக் சொல்லிட்டு அசஸ்மெண்ட் லேர்னிங் சைக்கிள் எப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃப்ளோ சார்ட்டாவோ மைண்ட் மேப்பாவோ போட்டிங்கன்னா உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ரீகால் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ யூஸ் த மைண்ட் மேப் அண்ட் ஃப்ளோ சார்ட். வேகமாக எழுத முடியும், ஏன்னா நீங்கள் பாயிண்ட்ஸ் மோஸ்ட்லி அந்த ஃப்ளோ சார்ட்டில் மைண்ட் மேப்லேயே எழுதிடுவீங்க. ஸோ அசஸ்மெண்ட் லேர்னிங் சைக்கிள் பற்றி
கற்பித்தல், மதிப்பீடு, பின்னூட்டம், டீச்சிங், அசஸ்மெண்ட், ஃபீட்பேக், அப்புறம் டயக்னோஸ் பண்ணுறது, குறை கண்டறிதல், ரெமிடியல் டீச்சிங் பண்ணுறோம், குறை நீக்க கற்பித்தல், இம்ப்ரூவ்மெண்ட், முன்னேற்றம். அடுத்து இதில் டைப்ஸ் ஆஃப் அசஸ்மெண்ட் இருக்குது. ஸோ நம்ம சேனல்லே நிறைய வீடியோஸ் இருக்குது சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் பற்றி, ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் பற்றி. அதை பற்றி பாயிண்ட்ஸாக அழகாக நீட்டாக புல்லட் பாயிண்ட்ஸில் எழுதிருங்க. ரோல் ஆஃப் ஃபீட்பேக் என்ன, ஃபீட்பேக் டு த டீச்சர் பற்றி, ஃபீட்பேக் எதுக்கு தரப்படுது, அப்புறம் டயக்னோஸ்டிக் அண்ட் ரெமிடியல் மெஷர், நோய் அறிதல் மற்றும் குறை நீக்க நடவடிக்கைகள் பற்றி எழுதிருங்க. கன்க்ளூஷன் கொடுத்துருங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு எஸ்ஏ ஃபார் அசஸ்மெண்ட் ஃபார் பெட்டர் லேர்னிங். இந்த பாயிண்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணுற மாதிரி இருக்கும். அசஸ்மெண்ட் ஃபார் கான்ஃபிடென்ட் அண்ட் க்ரியேட்டிவ் லேர்னர்ஸ். ஸோ இதுக்கு என்ன எழுதுவீங்க, அசஸ்மெண்ட் ஷுட் நாட் மியர்லி ஐடென்டிஃபை த மிஸ்டேக்ஸ் அண்ட் ரேங்க் த ஸ்டூடெண்ட்ஸ், இட் ஷுட் பில்ட் கான்ஃபிடன்ஸ், மோட்டிவேஷன், இண்டிபெண்டன்ட் திங்கிங் அண்ட் கிரியேட்டிவிட்டி. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ட்ரோ கொடுத்துறீங்க. மதிப்பீடு வந்து தவறுகளை மட்டும் கண்டறிவதற்காக தரப்படுறதில்ல, அது தன்னம்பிக்கை, ஊக்கம், சுயசிந்தனை மற்றும் படைப்பாற்றலை வளர்க்க வேண்டும். அந்த மாதிரி சொல்லிட்டு என்னென்னலாம் பண்ணலாம் அதுக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வித் கான்ஃபிடன்ஸ் பிலீவ் தட் தே கேன் லேர்ன் அண்ட் பெர்ஃபார்ம் பெட்டர். லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் மே லீட் டு லோ அச்சீவ்மெண்ட். ஸோ பிகின் வித் சிம்பிள் கொஷின்ஸில் நீங்கள் பிகின் பண்ணலாம். அரேஞ்ச் த கொஷின் ஃப்ரம் சிம்பிள் டு டிஃபிகல்ட். என்ஷூர் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் எவ்ரி ஸ்டூடெண்ட். யூஸ் டிஃப்ரெண்ட் அசஸ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ். அப்ரிஷியேட் எஃபர்ட் அண்ட் ப்ராக்ரஸ். செல்ஃப் அண்ட் பியர் அசஸ்மெண்ட் பண்ண வைக்கிறது. ரெமிடியல் டீச்சிங் அண்ட் பியர் டியூட்டரிங் இந்த மாதிரி கொடுக்கறது. நெக்ஸ்ட் அசஸ்மெண்ட் ஃபார் கிரியேட்டிவ் லேர்னர்ஸ். ஒரு நல்ல கிரியேட்டிவிட்டி உள்ள லேர்னரை எப்படி நம்ம உருவாக்குறது. அவங்க தான் புது புது ஐடியாஸை சொல்லுவாங்க, ப்ராப்ளம்ஸை நிறைய ஆங்கிள்ஸ்லேருந்து பார்ப்பாங்க, சஜஸ்ட் இன்னோவேட்டிவ் சொல்யூஷன் அண்ட் டெமான்ஸ்ட்ரேட் ஃப்ளெக்சிபிள் திங்கிங். இதெல்லாம் இப்போ மெத்தட்ஸ் பார்த்திங்கன்னா அப்சர்வேஷன் ஆஃப் த பிஹேவியர். ஃபஸ்ட்டு நம்ம மாணவரை நல்லா அப்சர்வ் பண்ணணும். ஹவு க்யூரியஸ் த ஸ்டூடெண்ட் இஸ், எப்படி இமேஜின் பண்ணுறாங்க, எப்படி வில்லிங்காக எல்லாத்துலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அவங்கள்ட்ட ஓப்பன் எண்டட் கொஷின் கேட்குறது, திறந்த நிலை கேள்விகள். வாட் வுட் ஹேப்பன் இஃப் தேர் வேர் நோ ஃபிக்ஷன் இன் த வேர்ல்டு, இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குறது. க்ரியேட்டிவ் ஆக்டிவிட்டீஸ் இன் சப்ஜெக்ட்ஸ் பண்ணுறது. ஸோ லாங்குவேஜில் போயம் அண்ட் எஸ்ஏ ரைட்டிங்கை சொல்லலாம். மேக்ஸில் பசில் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் மெத்தட். சயின்ஸில் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அண்ட் மாடல்ஸ் யூஸ் பண்ண வைக்கிறது. குரூப் ஆக்டிவிட்டீஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணுறது. ஸோ அப்போ நிறைய வந்து பேசுகிற வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கு. அண்ட் எக்ஸ்டெம்போ ஸ்பீச் அண்ட் குவிஸ், உடனடி பேச்சு மற்றும் வினாடி வினா. அப்ளிகேஷன் ஓரியன்ட் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் நடத்துது. இந்த மாதிரி 6 பாயிண்ட்ஸை அரேஞ்ச் பண்ணி நீட்டாக எழுதிருங்க. நெக்ஸ்ட்டு ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல், பிரதிபலிப்பு நாட்குறிப்பு. So reflective journal is a method through which students regularly record their thoughts, ideas, learning experience, difficulties, reflection and insights. அதுதான் நம்ம ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல்னு சொல்கிறோம். ஏரியாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். சரி, ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல் பண்ணுறீங்க, எதெல்லாம் நீங்கள் பிரதிபலிக்க போகிறீங்க பார்த்தீங்கன்னா, கான்செப்ட் லேர்ன் இன் த கிளாஸ் ரூம். கிளாஸ் ரூமில் லேர்ன் பண்ண கான்செப்டை, கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டீஸை, டீச்சர் எக்ஸ்ப்ளனேஷனை, டிஸ்கஷன் வித் பியர்ஸை, ரெஃபரன்ஸ் மெட்டீரியல்ஸ் என்ன யூஸ் பண்ணாங்க அப்படின்றத, ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் ஆஃப் கான்செப்ட்ஸை, டிஃபிகல்ட் டாபிக்ஸ் அண்ட் டவுட்ஸ், இதெல்லாம் தான் ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னலில் இருக்கும். ஸோ அதை பற்றி நீட்டாக எழுதிருங்க. அதே மாதிரி அதோட மாடல் ஃபார்மேட் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து எழுதிருங்க. ஸோ அதில் பேசிக் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ இது உங்கள் புக்கில் இருக்க அதே ஃபார்மேட் தான். ஸ்டூடெண்ட்ஸ் என்ட்ரிஸ் என்னென்ன இருக்கும் இதில் அப்படின்னு எழுதிருங்க. அதுக்கப்புறம் ரூபிக் ஃபார் அசஸ்மெண்ட், மதிப்பீட்டின் சட்டகம். ஸோ 3 மேஜர் டைமென்ஷன்ஸில் நம்ம வந்து இதை பண்ணலாம். ரிஃப்ளெக்ஷன், ப்ரெசன்டேஷன் அண்ட் கம்ப்ளீட்னஸ். ஸோ இதை பொறுத்து நீங்கள் வந்து ஒரு ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு குட் டிசைன் பண்ணுறது, ஒரு குட் ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல் எப்படி டிசைன் பண்ணுறது, ஒரு ஃபார்மேட். You must select a format suitable for the subject, explain its purpose and benefits, encourage regular daily or weekly entries-ஐ நீங்கள் என்கரேஜ் பண்ணணும். அதை வந்து ப்ரைவசி கொடுக்கணும் எல்லாருக்கும் அண்ட் கான்ஃபிடென்ஷியலாக வச்சுக்கணும். ப்ரிப்பேர் கிளியர் அசஸ்மெண்ட் ரூபிக், ப்ரொவைட் டைம்லி ஓரல் அண்ட் ரிட்டன் ஃபீட்பேக். ஸோ எல்லாத்துலேயுமே ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, அதோட அட்வான்டேஜஸ்க்கு ஒரு 5 பாயிண்ட்ஸு, அதே மாதிரி அதோட லிமிட்டேஷன்ஸ் என்ன ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னலில் அப்படின்றதையும் எழுதிருங்க. ஒரு கன்க்ளூஷன். ஸோ கன்க்ளூஷன்,
It makes students conscious of their own learning. It develops self assessment, critical thinking, creativity and responsible for learning அப்படின்னு எழுதிருங்க. நெக்ஸ்ட் மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி, அதாவது மையநிலை அளவைகள். ஸோ மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சினா என்ன? ஃபர்ஸ்ட் இஸ் அ சிங்கிள் வேல்யூ தட் ரெப்ரசன்ஸ் த என்டையர் குரூப் ஆஃப் டேட்டா. இட் இண்டிகேட்ஸ் த சென்ட்ரல் பாயிண்ட் அரௌண்ட் விச் த ஸ்கோர்ஸ் ஆர் கான்சென்ட்ரேட்டட். இதில் வகைகள் என்ன? ஃபஸ்ட்டு நீங்கள் அர்த்மெட்டிக் மீன் ஹெட்டிங் போட்டுட்டு அதுக்கான ஃபார்முலா என்ன? அர்த்மெட்டிக் மீன் அப்படின்னா என்ன? அனைத்து மதிப்புகளையும் கூட்டி மொத்த மதிப்புகளின் எண்ணிக்கையால் வகுத்தால் கூட்டு சராசரி கிடைக்கும். ஸோ இட் யூசஸ் ஆல் த ஸ்கோர்ஸ் அண்ட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் ஃபர்தர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் கேல்குலேஷனுக்கு. ஸோ ஒரு 2 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு இங்கே கிடச்சிருச்சு. அடுத்து ஃபார்முலா. ஸோ இந்த மாதிரி யூ கேன் பாக்ஸ் இட். மீடியன்னா என்ன? இடைநிலை, மிடில் வேல்யூ. ஸோ மீடியன் எப்படி கண்டுபிடிப்பாங்க? இந்த மாதிரி அசெண்டிங் இப்படி அரேஞ்ச் பண்ணி யூ மஸ்ட் ஃபைண்ட் த மிடில் வேல்யூன்னு சொல்லிடுங்க. அண்ட் மோட்னா என்ன? ஸோ மோட் இஸ் த வேல்யூ மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி அக்கர் ஆகிறது, அதான் மோடு. கன்க்ளூஷன் கொடுத்துருங்க. ஸோ இது வந்து ஒரு 5 மார்க். ஸோ 5 மார்க்னால கொஞ்சம் கம்மியான கண்டென்ட் தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ ரேங்க் கார்லேஷனும் இப்போ 5 மார்க்கில் கேட்டிருந்தாங்கன்னா ரேங்க் கார்லேஷனா என்ன? இட் இஸ் அ மெத்தட் யூஸ் டு ஃபைண்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் 2 sets of ranks. Spearman's rank correlation is commonly used when actual numerical scores are unavailable or when data are expressed in ranks. இதோட ஃபார்முலா எழுதி பாக்ஸ் போட்டுருங்க. அதில் அந்த ஃபார்முலாவில் ஒன்று என்ன அப்படின்னு எழுதிருங்க. அதோட ப்ரொசீஜர் எப்படி வந்து நீங்கள் ரேங்க் கார்லேஷன் ஃபைன் பண்ணுவீங்க? அசைன் த ரேங்க் டு போத் செட்ஸ் ஆஃப் ஸ்கோர்ஸ், ஃபைன் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ரேங்க்ஸ், ஸ்கொயர் ஈச் டிஃப்ரென்ஸ் அண்ட் ஃபைன் தி சம்மேஷன் ஆஃப் டி ஸ்கொயர், சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க, அப்புறம் இன்டர்பிரட் த ரிசல்ட்ஸ் பண்ணுறீங்க. இதோட யூசஸ் இது எல்லாமே 5 மார்க். So these are all 5 mark exam writing format. Advantages of graphical representation. வரைபட பிரதிநிதித்துவம் நன்மைகள் பார்த்தீங்கன்னா graphical representation என்ன? It means presenting the numerical data through graphs and diagrams. It converts simple complex statistical data into a simple visual form. இதோட plus easy understanding. ஏன்னா பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சது. Facilitates the comparison also. It shows the trends, அட்ராக்டிவாக இருக்கும் பார்க்குறதுக்கு. saves the time, useful for decision making. ஒரு conclusion. 5 மார்க்கு மோஸ்ட்லி கன்க்ளூஷன் தேவையில்லை, பட் டைம் பர்மிட்ஸ்னா யூ கேன் ரைட். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அசஸ்மெண்ட் ஃபார் பெட்டர் லேர்னிங். சிறந்த கற்றலுக்கான மதிப்பீட்டின் முக்கியத்துவம் என்ன? அசஸ்மெண்ட்ன்றது எண்ட் ஆஃப் லேர்னிங் கிடையாது. இது இஸ் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இன் டீச்சிங் லேர்னிங் அப்படின்னு ஒரு இன்ட்ரோ. இம்பார்ட்டன்ஸ் வந்து இட் ப்ரொவைட்ஸ் ஃபீட்பேக், ஐடென்டிஃபைஸ் த லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸ், சப்போஸ் ரெமிடியல் டீச்சிங், improves the teaching methods, promotes continuous learning and improves the achievement. அசஸ்மெண்ட் சைக்கிள் இந்த மாதிரி நீட்டாக ஒரு டயக்ராம் போட்டுருங்க. 5th வந்து டைப்ஸ் ஆஃப் கிராஃப்ஸ் அண்ட் டயக்ராம்ஸ். இது ஈஸி தான். ஸோ நம்ம என்னென்ன டயக்ராம் இருக்குது? பார் டயக்ராம், பை டயக்ராம், பிக்டோகிராம், அப்புறம் டைப்ஸ் ஆஃப் கிராஃப்ஸ் என்னென்ன இருக்குது. ஸோ அதை அழகாக வரைஞ்சிருங்க. ஹிஸ்டோகிராம்னா இப்படி தான் இருக்கும். அண்ட் ஃப்ரீக்வன்சி பாலிகன் இப்படி தான் இருக்கும். ஃப்ரீக்வன்சி கர்வ், ஆகிவ் ஆர் கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கர்வ்னா இப்படி இருக்கும். ஸோ இது உங்கள் அந்த லாஸ்ட் பேஜில் இருக்கும். நெக்ஸ்ட்டு மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன். ஸோ இது வந்து ஒரு 10 மார்க் எஸ்ஏல கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ 10 மார்க்கில் கேட்டால் எப்படி எழுதுவீங்க? ஃபஸ்ட்டு யூ ரைட் த இன்ட்ரோ. ஸோ அதோட மீனிங் ஃபஸ்ட்டு எழுதிடுங்க. ஸ்ப்ரெட் ஆஃப் ஸ்கோர்ஸ் அரவுண்ட் த ஆவரேஜ் அப்படின்னு. அதோட நீட் ஏன் நம்ம வந்து இந்த மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன் யூஸ் பண்ணுறோம்? இட் காம்ப்ளிமெண்ட்ஸ் த ஆவரேஜ், இட் கம்பேர்ஸ் த குரூப், இட் ஸ்டடீஸ் த கன்சிஸ்டன்சி, எஜுகேஷனல் இன்டர்பிரிட்டேஷனுக்காக மெயினாக ஸ்கூலில் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். அதுக்காக தான் நம்ம இதெல்லாம் படிக்கிறோம். அதுலேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ரேஞ்சுனா என்ன? ஸோ ரேஞ்சுனா என்ன? அதுக்கான ஃபார்முலா எழுதிட்டு இதோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ எல்னா என்ன, எஸ்னா என்ன, யூசஸ் ஒன்லி எக்ஸ்ட்ரீம், ஈஸி டு கேல்குலேட் அப்படின்னு எழுதிடுங்க. குவாட்ரைல் டிவியேஷன்னா என்ன? கால்மான விளக்கம், பேஸ்ட் ஆன் மிடில். ஃபார்முலா ஃபுல்லாமே எழுதி படிச்சுக்கோங்க. இட் இஸ் லெஸ் அஃபெக்டட் பை த எக்ஸ்ட்ரீம், இட் இக்னோர்ஸ் த சம் டேட்டா.
மீன் டிவியேஷன்னா என்ன? அதுக்கான ஃபார்முலா. ஸோ இந்த மெயினான ஃபார்முலாஸ் மட்டும் எழுதி படிச்சுக்கோங்க. ரேஞ்சுக்கு, குவார்டைல் டிவியேஷனுக்கு, மீன் டிவியேஷனுக்கு. ஸோ வந்து 3rd செமஸ்டர்ல நீங்க வந்து இதெல்லாம் அப்ளை பண்ணி நீங்க வந்து ஒர்க் பண்ற மாரி இருக்கும். இப்போதைக்கு நீங்க யூ ஜஸ்ட் ரைட் த ஹெட்டிங் அண்ட் த ஃபார்முலா, அதோட எக்ஸ்ப்ளனேஷன், இந்த எக்ஸாம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், அதோட ஃபார்முலா. ஸோ அது இட் இஸ் ரிஜிட் அண்ட் ரிலையபிள், யூஸ்ட் இன் ரிசர்ச் அண்ட் கால்குலேஷன் இஸ் டிஃபிகல்ட். ரிலேட்டட் டேர்ம் தொடர்புடைய அளவு, வேரியன்ஸ், அதோட ஃபார்முலா, ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கும் வேரியன்ஸ்க்கும் உள்ள அந்த ரிலேஷன். அதுக்கப்புறம் எஜுகேஷனில் இது எப்படி யூஸ் ஆகுது? யூ கம்பேர் த கிளாஸ் பர்ஃபார்மன்ஸ் யூசிங் திஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபார்முலாஸை வச்சு. யூ ஸ்டடி த இண்டிவிஜுவல் டிஃபரன்ஸ், யூ இன்டர்பிரட் த டெஸ்ட் ஸ்கோர்ஸ். ரிசர்ச் ஒர்க்குக்கு இதெல்லாம் யூஸ் ஆகுது. ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துருங்க. ஸோ ஆவரேஜ் டெல்ஸ் த சென்டர் அண்ட் டிஸ்பர்ஷன் டெல்ஸ் ஹவு மச் அந்த இது எவ்வளோ ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ that's it. Hope you understood. Thank you all for watching my video. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ஏதாவது வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யோர் எக்ஸாம். உங்களுக்கு நோட்ஸ் ஏதாவது வேணும்னா டெலிகிராம் சேனலையும் விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.